அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஜீரோ பப்ளிகேஷன் மற்றும் அரபு பிரச்சார சபா சார்பாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டில் பல இடங்களில் சுற்றுப்பயணம் செஞ்சோம், பல நிகழ்ச்சிகள் நடத்தியும் பார்க்கும்போது ஒரு வேதனையான விஷயத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன். நிறைய முஸ்லிம்களுக்கு அரபு படிக்கவே தெரியாது. அதாவது அரபு வந்து முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ள மொழி கிடையாதுங்க, அது பொதுவாக எல்லாருக்கும் உள்ளது தான் அது. ஏன்னா அது ஒரு மொழி, தமிழ் மாதிரி, ஆங்கிலம் மாதிரி, மலையாளம், கன்னடம் மாதிரி ஒரு மொழி தான் அது. அந்த மொழிக்கு வந்து தனிப்பட்ட சிறப்பு, தனிப்பட்ட உயர்வு அப்படிலாம் எதுவும் கிடையாது. அந்த மொழி வந்து மதம் சார்ந்ததும் கிடையாது, அது ஒரு மொழி தான். இப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்க, யூதர்கள், முஸ்லீம்கள் எல்லாருமே அரபு மொழி பேசுவாங்க, நிறைய பேர் பேசுவாங்க அரபு மொழியை. இங்கே தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், முஸ்லீம்களுக்கு மட்டும் உள்ள மொழி நினைச்சு வச்சிருக்கிறோம். ஆனால் முஸ்லீம்கள் மட்டும் அதிகமாக அந்த மொழியை வந்து இந்தியா போன்ற நாடுகளில் பயன்படுத்துகிறாங்க. காரணம் என்ன? திருக்குர்ஆன் அரபில் இருக்குது. அதே போல நபிகள் நாயகத்துடைய வரலாறு, அவங்களுடைய பொன்மொழிகள், இது எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, அரபுடைய பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ அரபு மொழி ஓரளவுக்கு தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும், அவங்க குர்ஆனை புரிஞ்சுக்கிறதோ, நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதோ இது முடியும். அதிலும் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா குர்ஆன் படிக்கிறது இருக்குதே, அது வந்து குர்ஆனை வந்து அரபுல ஓதுறது ஒரு தனிப்பட்ட நன்மைன்னு சொல்லியே நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அரபுல ஓதி அதை புரிஞ்சு செயல்படுறது ஒரு நன்மைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும், அதை படிங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவ்வளவு சொல்லப்பட்டிருந்தும் முஸ்லீம்களுக்கு ஒரு முக்கியமான தொடர்புள்ள மொழியாக இருந்தும் கூட முஸ்லீம்கள் கூட அதை தெரியாமல் இருக்கிறது தான் வேதனைக்குரிய விஷயமா எனக்கு இருக்குது. பல இடங்களில் பார்த்துருக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை மாரசாக்களில், காலை மாலை நடக்கிற மாரசாக்களில் பார்த்தா 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் இப்படி போகிறாங்க, போய் படிக்கிறாங்க. ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியல, குர்ஆனை வந்து நல்லா ஓத முடியல, தரவா ஓத முடியல, அரபு தெரியல அவங்களுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் மாரசாக்களில் படிச்ச ஆலிம்கள் சரியான முறையில் பயிற்சி வந்து மாணவர்களுக்கு கொடுக்க முடியல. இதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பாடத்திட்டமும் சரியா இல்லைங்க. ரெண்டாவது முறையாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரும் இல்லை. உருதை கலந்து அரபு உருதையும் கலந்து தான் எனக்கு டீச்சிங் பண்ணுவாங்களே தவிர அரபுவா டீச்சிங் பண்ணல. அல்லது தமிழ் மக்கள்கிட்ட டீச்சிங் பண்ணும்போது அரபும் தமிழும் கலந்து டீச்சிங் பண்ணணும், அப்படியும் பண்ணல. இப்படி பண்ணாத காரணத்தை என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பின்தங்கிய நிலை ஏற்பட்டிருக்குது. அப்ப அந்த வேதனைப்பட்டு உருவானது தான், அந்த வேதனையில் உருவானது தான் அந்த நூல். அதாவது அரபு படிக்க 5 நாட்கள். இந்த நூல் வந்து ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த நம்புறோம் நாங்க. என்ன காரணம்னு சொன்னா இந்த நூல் வாயிலாகத்தான், இந்த பாடத்திட்டத்தின் வாயிலாகத்தான் அரபு பிரச்சார சபாவினுடைய துணையோடு பல இடங்கள்ல ஒரே நாளில் குர்ஆன் ஓதும் பயிற்சி முகாம் சொல்லி போட்டு நடத்தினதுல பல மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து படிச்சாங்க, தேர்ச்சி பெற்றாங்க. காலையில் 9 மணிக்கு வருவாங்க, அலிஃப் பா கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா இரவு 9 மணிக்கு போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க தெளிவா படிச்சு முடிச்சுட்டு எழுதுற அளவுக்கும் படிக்கிற அளவுக்கும் தெரிஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. முஸ்லீம் அல்லாத மக்கள் கூட பலர் கலந்துக்கிட்டு குர்ஆனை வந்து அரபுல படிக்கிற அளவுக்குலாம் கற்றுக்கிட்டு போயிருக்கிறாங்க. அதை வச்சுட்டு அந்த இதை நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், உங்களுக்கு முக்கியமானதை அறிமுகப்படுத்துறோம். இப்போ பல சோழர்கள் எங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டாங்க. என்ன கேட்டுக்கிட்டாங்கன்னா, ஏங்க இதை வந்து நீங்கள் வெறும் புக்காக நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, எதுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக கிளாஸ் நடத்துறீங்க, உங்களால் பல இடத்துல வந்து கிளாஸ் நடத்த முடியல தானே, நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பாடத்திட்டத்தை கூட சேர்த்து 2 சிடியை நீங்கள் வெளியிடலாம்ல, விசிடி வெளியிடலாம்னு கேட்டாங்க எங்கள்கிட்ட. கேட்ட அடிப்படை வச்சு நாங்கள் என்ன பண்ணிருக்கிறோம், 2 விசிடி அல்லது ஒரு டிவிடி இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இதை டீச்சிங் தான் முடிச்சிருக்கிறோம். இந்த 2 விசிடி அல்லது ஒரு டிவிடியை வச்சுக்கிட்டு, இந்த நூலை வச்சுக்கிட்டு நீங்கள் படிச்சீங்கன்னா நிச்சயமா உங்களால் 5 நாட்களில் அரபு படிக்க முடியும். நான் உறுதியாக சொல்கிறேங்க, சேலஞ்சு கூட பண்ணுறோங்க, நாங்கள் 5 நாளில் படிக்க முடியும்.
இதுக்கு உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். நீங்க வந்து என்ன செய்யணும், உங்க பணியை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒதுக்கி படிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு 5 நாள்னு சொன்னா காலையில இருந்து இரவு வரைக்கும் படிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருங்கன்னு சொல்லல. பார்ட் டைமா நீங்க படிச்சா கூட போதும், படிக்க முடியும். சரிங்களா? அதுவும் படிக்க முடியலையா, எங்களுடைய தொடர்பு நம்பர்லாம் அதுல கொடுக்கப்பட்டிருக்குது. தொலைபேசி எண்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு முடிஞ்சா உங்க பகுதியில என்ன செய்யுங்க, ஒரு நாள் வகுப்புக்கு நீங்க ஏற்பாடு செய்யுங்க. பயிற்சி கொடுக்குறோம். அப்படி நேரடியா பயிற்சி கொடுக்கும்போது நிச்சயமா எங்களால என்ன செய்ய முடியும், ஒரே நாள்ல உங்கள படிக்க வைக்க முடியும். ஆல்ரெடி இந்த புக்க நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு சிடியை பார்த்துட்டீங்க இருந்தீங்கன்னு சொன்னா, ஒரு நாள்ல ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு முடிச்சிருவோம் நாங்க. சரிங்களா? அப்ப அதனால தான் இந்த பயிற்சி நாங்க கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறோம் சகோதரர்களே, தாய்மார்களே. இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பாடத்திட்டமாக அரபு படிக்க 5 நாட்கள் என்ற நூலை நாங்க அறிமுகப்படுத்துறோம். அந்த நூல் பாருங்க, இதாங்க அந்த நூல். அரபு படிக்க 5 நாட்கள் அந்த நூல். இந்த நூலுக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், 2 விசிடி அல்லது ஒரு டிவிடி கொடுக்குறோம். இதை நீங்க வச்சு என்ன செய்யுங்க, படிங்க. படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம், நீங்க அழகான முறையில தேர்ச்சி பெற்றுக்கலாம். நூலை பாருங்க, அரபுலயே இருக்கு ஃபுல்லா. சரியா? முழுக்க முழுக்க அரபுல. இந்த நூலை நான் என்ன செஞ்சிருக்கிறோம், அப்படியே சிடியில் வந்து சிலடிங் கூட கொடுத்துருக்கிறோம். இதுக்காக கடுமையாக முயற்சி செஞ்சு உழைச்சி நாங்கள் எடுத்துருக்கிறோம். சரிங்களா? நீங்க படிச்சு பாருங்க, வெற்றி பெறலாம். அப்ப நம்ம பாடத்துக்கு போலாமா? அரபு படிக்க 5 நாட்கள் என்ற நூல் இந்த நூல். இந்த நூலை தான் உங்களுக்கு பாடமா நடத்த போறோம். இந்த நூலை வச்சு நீங்க படிச்சுக்கிட்ட போதுமானது. இந்த நூல்ல பாருங்க 9வது பக்கம், பக்கம் 9. அந்த பக்கம் 9 எடுத்துக்கங்க. அதுல முதல் நாளுக்கான பாடத்தை கொடுத்துருக்கிறோம். அரபு உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்லி நாங்கள் ஒன்று கொடுத்துருக்கிறோம், தலைப்பு கொடுத்துருக்கிறோம். அது 28 எழுத்துக்கள். அரபு உயிர்மெய் எழுத்துக்கள் 28 கொடுத்துருக்கிறோம். அந்த 28 எழுத்துக்களையும் உச்சரிப்போட இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. அந்த உச்சரிப்பை நீங்க தெளிவா பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கடுத்து படிக்கிறது ரொம்ப உங்களுக்கு எளிதா இருக்கும். அதனால என்ன செய்யறேன், நான் இப்ப சொல்றேன், பார்த்துக்கிட்டு வாங்க. முதல் எழுத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இதை நாங்க வந்து உங்களுக்கு சிலடாவும் போட்டு காமிச்சிடுறோம். ஏன்னா இப்ப நான் சொல்ல நீங்க புக்ல பார்த்துட்டு வரலாம், அல்ல சிலடாவும் நாங்க போட்டு காமிச்சிடும், சிலடு நீங்க பார்த்துக்கலாம். பாக்குறீங்களா? முதல் எழுத்து பாருங்க, அலிஃப். இது பாருங்க 1. நம்ம சாதாரண தமிழ் 1 எழுதுற மாதிரி இல்லையாங்க, அது மாதிரி 1 எழுதுற மாதிரி தான் எழுதணும் நம்ம. இதை நீங்க சிலடில் பாருங்க, எழுதக்கூடிய முறையை நாங்கள் சொல்லி தர்றோம். அதாவது இந்த முறையை சொல்றதுக்கு முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்ப எல்லா மொழியும் நம்ம இப்படி என்ன செய்யறோம், லெஃப்ட்ல இருந்து ரைட்ல எழுதுறோம். ஆங்கிலமா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இப்படி மொழியை நம்ம என்ன செய்யறோம், லெஃப்ட் டு ரைட் எழுதிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப அரபு மொழியை பொறுத்தவரையில, அரபு சார்ந்த மொழிகளை பொறுத்தவரையில ரைட் டு லெஃப்ட் எழுதக்கூடிய ஒரு பழக்கம். அது அரபு வந்து முதன்மை வகிக்குது அதுல. இப்ப நீங்க எதை எழுதினாலும் சரி, அரபுல ஒரு எழுத்து எழுதுனா என்ன செய்யக்கூடாது, லெஃப்ட்ல இருந்து நீங்க ஆரம்பிக்க கூடாது, ரைட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். இது முக்கியமா கவனிச்சுக்கணும். இப்ப அலிஃப் வந்து பிரச்சனை இல்ல, 1 போட போறீங்க. சிலட பாருங்களேன், மேல இருந்து எழுதுறீங்களா, அவ்வளவுதான். அதான் அலிஃப். இது 1 போட்டது மாதிரி போட்டீங்க. ஓகேயா? இதுக்கு ஈக்குவலான லெட்டர் என்ன ஆங்கிலத்தில் கேட்டா ஏ போட்டுக்கலாம். நாம ஈக்குவலான லெட்டர் ஏ போடலாம். தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஆவை போட்டுக்கலாம். இதுதான் ஈக்குவலான லெட்டர் இதுக்கு, ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும். இப்ப அடுத்து பாருங்க, அடுத்த எழுத்த பாருங்க, பா. ரைட் டு லெஃப்ட், நல்லா கவனிங்க, எழுதுதா பாருங்களேன், ரைட் டு லெஃப்ட், பா. கீழே இருக்கிறீங்க, நேர ஒரு கோடு, லெஃப்ட்ல வந்த பிறகு மேல கொஞ்சம் ஏத்தி விடுறீங்க, கீழே ஒரு புள்ளி வச்சாச்சா, அவ்வளவுதான், பா. இந்த உச்சரிப்பு எப்படின்னு சொன்னா, பா அப்படின்னு சொல்லக்கூடாது, பி உச்சரிப்பு அல்ல, ஏ பி, அந்த பி உச்சரிப்பு, பா. அதுக்கடுத்து எழுது பாருங்க, தா. இந்த தா இருக்கு பாருங்க, இதுவும் நீங்க ஏறக்குறைய பா எழுதுன மாதிரி தான், கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி பா எழுதுனீங்களோ அதே மாதிரி எழுத வேண்டியது. மேல 2 புள்ளி வச்சா போதும். எழுத பாருங்களேன், சிலட பாருங்க, பாருங்க, மேல 2 புள்ளி வச்சாச்சா, தா. தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தா. இந்த தா எப்படின்னா தர்மத்துக்கு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தா சொல்லக்கூடாது, தான்னு சொல்லக்கூடாது. தா தட்டுன்னு சொல்றோமா இல்லையா, உச்சரிக்கிறோமா இல்லையா, அது மாதிரி தான்னு சொல்லணும். அடுத்து பாருங்க, அடுத்து எழுத்து சா. இதுவும் பால் இந்த மாதிரி தான். சிலட பாருங்களேன், ரைட் டு லெஃப்ட், மேல கொஞ்சம் ஏத்துறீங்க, மேல 3 புள்ளி வைக்கிறீங்க, வச்சாச்சா, சா. இந்த சா பாருங்க, நீங்க ஒரே சான்னு சொல்லிடக்கூடாது, தானும் சொல்லிடக்கூடாது. இதை மாரசாக்கில் படிச்சு கொடுக்கும்போது சில இடத்துல சான்னு சொல்லி கொடுப்பாங்க, சில இடத்துல தான்னு சொல்லி கொடுப்பாங்க. ரெண்டுமே தவறான உச்சரிப்பு. சான்னு சொல்லும் போது நுனி நாக்கு மேல இருக்க 2 பல்லுல படணும். சான்னு சொல்லும் போது நுனி நாக்கு மேல இருக்க 2 பல்லுல பட்டா எப்படி உச்சரிப்போமோ அது மாதிரி உச்சரிக்கணும், சா. அடுத்த எடுத்து பாருங்களேன், ஜீம். இது பாருங்க, மேல என்ன செய்யறோம், ஒரு கோடு, மேல ஒரு கோடை, சமமான கோடை போடுறோம். லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம், ஒரு சமமான கோடை போடுறோம், போட்டு அப்படியே கீழே ரைட்ல கீழே இருக்கிறோம் பாருங்க, அரை முட்டை.
முட்டையினோட அரை வடிவம் அப்படியே வரைஞ்சிடறோம் கீழே. வரைஞ்சாச்சா? கீழே ஒரு புள்ளி. ஜா, ஜீம். இந்த ஜீம் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஜீம் உச்சரிக்கும் போது ஒரு முறையை கத்துக்கிறோம் நீங்க. ஜீம் வந்து ஆங்கிலத்துல ஜே அப்படிங்கிற எழுத்துக்கு சமமா இருக்கும். தமிழ்ல வடமொழி ஜா அந்த எழுத்துக்கு சமமா இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கிறணும். அந்த சமமான எழுத்துக்கெல்லாம் நாங்க அடிக்கடி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க அந்த மேல பாருங்களேன், மேல ஃபுல்லா இங்கிலீஷ்ல அதை கொடுத்திருப்போம். கீழே என்ன செஞ்சிருப்போம், தமிழ்ல கொடுத்திருப்போம். அதை நீங்க பார்த்தாலே போதுமானது. ஏன்னா ஒரு எழுத்துக்கு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே பாத்துக்கங்க, சிலரை பாருங்க, மேல உங்க புக்லயும் பாருங்க, சிலர்லையும் பாருங்க. புக்ல சொன்னா 5வது பக்கத்துல புக்ல பாருங்க இருக்குது. அந்த புக்ல 5வது பக்கத்துல இருக்குது. அதே போல சீட்ல பாத்தீங்கன்னா அந்த சிலர்ல மேல உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம், கீழே தமிழ்ல கொடுத்திருக்கிறோம். பாத்துக்கிட்டே வரலாம். ஜீம் ஜேக்கு சமமான எழுத்து, தமிழ்ல வடமொழி ஜாவுக்கு சமமான எழுத்து. அடுத்த எழுத்து பாருங்களேன், ஹா. இந்த ஹா எப்படின்னு சொன்னா தொண்டையில இருந்து வரணுங்க. ஹா தொண்டையில இருந்து வரணும் உச்சரிப்பு. இது ஆங்கிலத்துல இதுக்கு ஈக்குவலான லெட்டர் கிடையாது, சமமான எழுத்து கிடையாது. தமிழ்லயும் சமமான எழுத்து கிடையாது. ஆங்கிலத்துல ஹச் போட்டுக்கலாம். தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வடமொழி ஹா இருக்கு இல்லையா, அந்த ஹாவை போட்டுக்கலாம். எழுதுங்க பாருங்க, ஜீம் எழுதுற மாதிரியே தான். மேல அப்படியே ஒரு சமமான கூட போடுறோம், கீழே அப்படியே இறக்கி வர்றோம், அரை முட்டை வரைகிறோம். வரைஞ்சாச்சா? அதான் ஹா. அடுத்து பாருங்க, ஹா. எப்படி ஜீமும் ஹாவும் எழுதுனீங்களோ அதே மாதிரி தான் எழுத போறீங்க. மேல ஒரு சமமான ஒரு கோடு, கீழே ஒரு அரை முட்டை வரைகிறீங்க. வரைஞ்சாச்சா? மேல ஒரு புள்ளி வைங்க, ஹா. இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்னா KHA எழுதி பயன்படுத்துவாங்க. தமிழ்ல இது ஈக்குவலான லெட்டர்லாம் கிடையாதுங்க. ஹா ஏன்னா காரி சொல்றது, தொண்டையிலிருந்து வரக்கூடிய எழுத்து ஹா அப்படிங்கிற எழுத்து. இதை சமீபத்தில் என்ன பண்றாங்கன்னு சொன்னா கா எழுதுறதுக்கு போது முதல்ல ஆயுத எழுத்து வச்சுக்கிறாங்க. 3 புள்ளி உள்ள அந்த அக்கான இருக்குல்லங்க ஆயுத எழுத்து, அதை வச்சுக்கிறாங்க. அதாவது ஹாவை உச்சரிப்பு தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. பல பேர் பல மாதிரி பயன்படுத்துறாங்க. ஆனா அதுக்கு தமிழ்லயோ அல்லது ஆங்கிலத்திலேயோ சரியான ஒரு எழுத்து இதுக்கு இல்ல. ஹா. அடுத்த லெட்டர் பாருங்க, தா. தால். அதாவது முட்டையில 2 வடிவம் இருக்குங்க. முட்டையில 2 வடிவம் இருக்கும். அதாவது ஒரு பக்கம் முட்டை ஒல்லியா இருக்கும், ஒரு பக்கம் கொஞ்சம் தடினமா இருக்கும். பார்த்துருப்பீங்க நீங்க. அந்த முட்டையை வந்து ஒல்லியா இருக்கு பாத்தீங்களா, அந்த மெலிசா இருக்குல்ல, அந்த பகுதியை வந்து நீங்க எடுத்துக்கங்க, கிராஸா கட் பண்ணுங்க. கட் பண்ணா என்ன வடிவம் வருமோ அதுதான் தா. எழுத்து பாருங்களேன், சிலட பாருங்களேன், தா. மேல அப்படி எழுத்துவாங்க, கீழே கொஞ்சம் கொண்டு வாங்க, முட்டை வடிவம். ஓகே, தா. முடிஞ்சா? இது வந்து தட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உச்சரிக்க கூடாதுங்க. அந்த தாவை சொல்லக்கூடாது. தர்மம். ஆங்கிலத்தில் DH யூஸ் பண்ணுவாங்க. ABCD இருக்குல்ல, அந்த DH யூஸ் பண்ணுவாங்க. இப்படி பயன்படுத்திக்கலாம் நாம. ஆனா இதுக்கு ஈக்குவலான லெட்டர் வந்து தமிழ்ல வந்து தர்மத்தை சொல்லக்கூடிய அளவுக்குள்ள லெட்டர் பயன்படுத்தலாம். இது தனியா லெட்டர் எதுவும் கிடையாது, தனியான ஒரு எழுத்து கிடையாது. அதுக்கடுத்து பாருங்களேன், தா. அதுவும் அதே மாதிரி தான். எப்படி தா எழுதுனீங்களோ அதே மாதிரி மேல இருந்து வளைச்சு கொண்டு வரீங்க, கீழே அரை முட்டை வரைகிறீங்க, மேல ஒரு புள்ளி மட்டும் வைக்கிறீங்க. வச்சாச்சா? தா. நுனி நாக்கு மேல இருக்கிற முன்பல்ல படுறது மாதிரி தாவ சொல்லணும். தா, தால், தா. இதான் உச்சரிப்பு முறை. அடுத்து பாருங்க, ரா. இது ஒண்ணு நாங்க அப்படியே கிராஸா கொஞ்சம் எழுத்தா போதுங்க. கிராஸா எழுதுறீங்க. எழுத்து முறையை பாருங்களேன், ரா. கிராஸ் எழுதுறீங்க. சாதாரண தமிழ்ல நம்ம சொல்றோம்லங்க, ரம்பம், ரத்தம், இந்த மாதிரி வரக்கூடிய அந்த ரா தான். ஆங்கிலத்தில் 6க்கு சமம். அடுத்து பாருங்க, ஜா. ஆங்கிலத்தில் ஜெட்டுக்கு ஈக்குவலான எழுத்து இந்த எழுத்து. தமிழ் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா உங்களுக்கு வடமொழி ஜாவை பயன்படுத்தலாம், அல்லது வடமொழி சாவை பயன்படுத்தலாம். ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கலாம். உச்சரிப்புக்கு தகுந்த பயன்படுத்திக்கிற வேண்டியது. அதுல பாருங்க மேல ஒரு புள்ளி. ரா எழுதுன மாதிரியே எழுதுறோம். எழுத்து பாருங்க, ரா எழுதுன மாதிரியே எழுதுறோமா? ஆமா. மேல ஒரு புள்ளி மட்டும் வச்சுக்கோங்க, ஜா. அடுத்த எழுத்து பாருங்க, சீன். ஒரு டபிள்யூ மாதிரி போட்டிருக்குமா? அதுக்கடுத்து என்ன செய்யறோம், கீழே அரை வட்டம் வரைஞ்சுக்கிறோம். அரை வட்டம். இந்த வட்டம் எப்படின்னு சொன்னா, அந்த டபிள்யூ போடுறோமா இல்லையா பாத்தீங்களா, அந்த டபிள்யூ மாதிரி போட்டிருக்கிறது பெருசாவும் இந்த வட்டம் சிறுசாவும் போயிடக்கூடாது. அல்லது வட்டம் வந்து சிறுசாவும் அது பெருசாவும் போயிடக்கூடாது. ரெண்டும் வந்து என்ன செய்யணும், ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கணும். நம்ம அதை பார்த்து அளவுபடுத்திக்கணும் எழுதும் போதேவும். எழுதுங்க. எழுத்து அந்த எழுதக்கூடிய முறையை பாருங்க. சீன். ரைட்ல ஆரம்பிக்கிறீங்க, மேலே ஏற்றி விடுறீங்க கொஞ்சம், அடுத்து கொஞ்சம் கீழே இருக்கிறீங்க, மறுபடியும் மேலே ஏற்றுறீங்க, அரை வட்டம் வரைகிறீங்க. வரைஞ்சாச்சா? சீன். இதாங்க சீன். இது தமிழ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வடமொழி சாவுக்கு சமமான எழுத்து, ஆங்கிலத்தில் எஸ்ஸுக்கு சமமான எழுத்து. இதுக்கு வேற எழுத்து எதுவுமே நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. இது அழகா புரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க, ஷீன். சீன் எழுதுன மாதிரியே தான். மேல இருந்து கீழே இருக்கிறீங்க, கொஞ்சம் வந்து மேலே ஏற்றுறீங்க, மறுபடியும் கீழே இறங்குறீங்க, மறுபடியும் மேலே ஏறுறீங்க, அப்படியே கீழே என்ன செய்றீங்க, டபுள் மேலே ஆகி போச்சு.
கீழே அரை வட்டத்தை சேர்த்துக்கிறீங்க, மேல 3 புள்ளி வைக்கிறீங்க. ஷீன். SH ஆங்கிலத்தில் எப்படி நம்ம எழுதுவோமோ அது போல ஷீன். இந்த ஷீனுக்கு தமிழ் என்ன செய்யலாம், நம்ம வந்து வடமொழி ஷாவை பயன்படுத்தலாம். அந்த சிலையில் பாருங்களேன், வடமொழி ஷா இருக்குல்ல, அந்த ஷாவை பயன்படுத்தலாம். ஷீன், ஷா. அடுத்த எழுத்து பாருங்க, சுவாது. சுவாது. இது பாருங்களேன், ஒரு சின்ன காது மாதிரி ஆரம்பிக்கிறீங்க, ஆரம்பிச்சு அரை வட்டத்தை சேர்த்துக்கிறீங்க. இது சுவாது. இது ஆங்கிலத்தில் SO அந்த எழுத்தை எப்படி நம்ம பயன்படுத்துவோமோ அது மாதிரி பயன்படுத்திக்கலாம். SOAD சுவாது அப்படி சொல்லலாம். நம்ம தமிழ்ல சாதாரண வடமொழி சாவை பயன்படுத்திக்கலாம். அந்த எழுத்தை பாருங்களேன், எழுதக்கூடிய முறைய சிலேட் பாருங்க. ஒரு சின்ன காது மாதிரி போட்டீங்களா, கீழே அரை வட்டம் போட்டாச்சா, சுவாது முடிஞ்சது. அடுத்த எழுத்து பாருங்க, லாது. இந்த லாது இருக்கு பாத்தீங்களா, இது சொல்லும் போது நாக்கினுடைய வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ, வலது பக்கம் உச்சரிக்கிறது கொஞ்சம் இலகுவா இருக்கும். வலது பக்கத்தினுடைய நுனிப்பகுதி, வலது பக்கம் பல்லு இருக்கு பாருங்க, அந்த பல்ல படணும், படுற மாதிரி உச்சரிக்கணும். உச்சரிச்சா போதுமானது. வலது பக்கம் பல்லு என்ன செய்யணும், லேசா படணும், லைட்டா படணும், பட்டா போதும். லாது, லாது சொல்லி பாருங்க. இதுக்கு ஆங்கிலத்தில் ஈக்குவல் லெட்டர் கிடையாது, தமிழ்ல ஈக்குவல் லெட்டர் கிடையாது. நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம சாதாரண லாபத்தை பயன்படுத்த முடியும், வழி இல்லை, பயன்படுத்திக்கிறோம். நாம உச்சரிக்கும் போது முறையா உச்சரிச்சுக்கிறோம். சுவாது எழுதுன மாதிரி எழுதணும். சிலையில பாருங்க, சுவாது மாதிரியே எழுதுறீங்க. ஒரு காது போடுறீங்க, காது மாதிரி. அதுக்கடுத்து கீழே அரை வட்டம் போடுறீங்க, போட்டாச்சா, மேல ஒரே ஒரு புள்ளி வச்சு பாருங்க, லாது. அடுத்த லெட்டர் பாருங்க, துவா. இந்த துவா உச்சரிப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த துவா இருக்குது பாத்தீங்களா, துவா வந்து எப்படின்னு சொன்னா ஆங்கிலத்துல THO துவா அது மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் ஆங்கிலத்துல. ஏன்னா தனியா லெட்டர் கிடையாது இதுக்கு. தமிழ்ல வந்து அதுக்கு தனியா லெட்டர் கிடையாது, சாதாரண தாவத்தை நம்ம எழுத முடியும். ஆனா உச்சரிக்கும் போது துவா, அந்த உச்சரிப்பு வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். துவா. இப்ப தாவை பாருங்களேன், ஆங்கிலத்துல பி எழுதுன மாதிரி சும்மா லெட்டர் எழுத இல்லையா, பி அதே மாதிரி தான் பாருங்க. மேல இருந்து கீழே ஒரு 1 போடுறீங்க, பக்கத்துல சின்ன காது மாதிரி சுழிச்சு விட்டுறீங்க. முடிஞ்சதா, இது துவா. அடுத்த லெட்டர் பாருங்க, துவாக்கு அடுத்து வா. லா. இந்த லா இருக்கு பாருங்க, துவா எழுதுன மாதிரியே எழுதுறீங்க. துவா எழுதுன மாதிரி எழுதி முடிச்சுட்டு மேல ஒரு புள்ளி, அந்த ஃப்ரேம் பாருங்க, எழுதுறது பாருங்க, வருதா, 1 போட்டீங்களா, சின்ன காது மாதிரி போட்டாச்சா, இது துவா. மேல ஒரு புள்ளி வச்சுட்டா லா. இந்த லா சொல்லும் போது எப்படின்னு சொன்னா, நுனி நாக்கு முன்னால இருக்கக்கூடிய அந்த பல்லுடைய நுனி பகுதியை தட்டணும், மேல இருக்க பகுதியை தட்டணும். சொல்லி பாருங்க, லா. லான்னு சொல்லும் போது தட்டணும், லா. அடுத்த லெட்டர் பாருங்க, ஐன். ஐன் இது தொண்டையிலிருந்து வரக்கூடிய எழுத்துங்க. ஐன் கொஞ்சம் உச்சரிக்க கஷ்டமா இருக்கும், நீங்க பயிற்சி எடுத்தா போதுமானது, ஈஸியா வந்துடும். ஒரு சின்ன சி மாதிரி போடுறீங்க ஃபர்ஸ்ட். ஃப்ரேம் பாருங்க, சி மாதிரி போட்டிருக்கேன். அது கீழே பாருங்களேன், ஒரு அரை முட்டை வடிவத்தில் வரைஞ்சிருக்கிறேன் கீழே. அதான் சுருக்கமா சொன்னாங்க, ஆங்கில எழுத்துக்கெல்லாம் கட்டத்துக்குள்ளே வருங்க, அரபு எழுத்து வட்டத்துக்குள்ளே வரும். இப்ப பாருங்களேன், ஐன் இருக்குல்ல, சின்ன சி மாதிரி போட்டிருக்கீங்களா, ஃப்ரேம் பாருங்க, கீழே வந்து அரை முட்டை வரைஞ்சிருக்குது. அது எழுதக்கூடிய முறையை பாருங்களேன், சி அரை முட்டை போட்டாச்சா, ஐன். இதுக்கு ஆங்கிலத்தில் ஈக்குவல் லெட்டர் ஏ தான் போட முடியும், தமிழ்ல ஆவத்தான் போட முடியும், ஏன்னா வேற ஈக்குவல் லெட்டர் கிடையாது. அதுக்கடுத்து பாருங்க, கைன். கைன் இது இந்த காங்கத்து இல்லையா, கா கான்னு அந்த மாதிரி உச்சரிப்பு, கைன். அதுக்கு மேல பாருங்களேன், எப்படி ஐன் எழுதுனீங்களோ அதே மாதிரி சின்ன சி போடுறீங்க, போட்டுட்டு கீழே அரை முட்டையை வரைஞ்சிடுறீங்க, மேல ஒரு புள்ளி, கைன். இதுக்கு ஆங்கிலத்தில் ஈக்குவல் லெட்டர் எதுவும் கிடையாது. சில இடத்துல ஜியை பயன்படுத்துவாங்க, சில இடங்கள்ல வந்து கியூ பயன்படுத்துவாங்க. இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் பயன்படுத்த முடியும், கே பயன்படுத்த முடியாது, ஹெச் பயன்படுத்த முடியாது. கைன் தமிழ்ல சாதாரண காவத்தான் பயன்படுத்த முடியும். அடுத்த லெட்டர் பாருங்க, ஃபா. இந்த ஃபா பாத்தீங்கன்னா சின்ன ஒரு வட்டத்தை போட்டு அப்படியே நீட்டி விட்டுரும், வலது பக்கம் நீட்டி விட்டுரும், நீட்டி விட்டு மேல கொஞ்சம் ஏற்றிடுறோம், அவ்வளவுதான். அது பாருங்களேன், லெட்டர் எழுதக்கூடிய முறையை பாருங்க, சிலையிட பாருங்க, வட்டம் போட்டாச்சா, ஃபா போட்டாச்சா, பாருங்க மேல ஒரு புள்ளி, ஃபா. ஆங்கிலத்தில் எஃப் என்ற எஃப் இருக்குல்லங்க எழுத்து, அந்த எஃப் எழுத்துக்கு சமங்க. தமிழ்ல வந்து இதுக்கு ஈக்குவல் லெட்டர் கிடையாது. ஆனா பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பா போட்டு முதல்ல ஆயுத எழுத்து வச்சுக்கிடுவாங்க, ஃபா உச்சரிப்புக்காக பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி ஃபா. இது உச்சரிக்கக்கூடிய முறை எப்படின்னு சொன்னா, மேல இருக்கிற அந்த பல்லு கீழே இருக்கக்கூடிய உதடு இருக்கு பாத்தீங்களா, அந்த உதட்டுல படுற மாதிரி உச்சரிக்கணும், ஃபா. அவ்வளவுதான் உச்சரிப்பு இதுக்கு. அதுக்கடுத்து எழுத்து பாருங்க, காஃப். இந்த காஃப் இருக்குல்ல, இது எப்படின்னு சொன்னா உங்களுக்கு தொண்டையிலிருந்து வரக்கூடிய எழுத்து. ஃபா இந்த மாதிரி எழுதுறீங்க,
ஃபாவை நீட்டமா போடுவீங்க. காஃப் என்ன செய்றீங்க? கீழே குண்டா போடுறீங்க கொஞ்சம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு சின்ன வட்டம், கீழே ஒரு அரை வட்டம், மேல 2 புள்ளி. காஃப். இது டைரக்டா ஆங்கிலத்துல Q அப்படிங்கிற எழுத்துக்கு ஈக்குவலா இருக்கும். தமிழ்ல இதுக்கு ஈக்குவல் லெட்டர் கிடையாது. காவை தான் பயன்படுத்த முடியும். அதுக்கு அடுத்த லெட்டர் பாருங்க. காஃப். இது சாதாரணமா K. ஆங்கிலத்துல K எழுதுறோம் இல்லையா? அந்த எழுத்துக்கு சமமா இருக்கும். தமிழ்ல வந்து சாதாரணமா கா. கடிதம், கப்பல் பயன்படுத்துறோம் இல்லையா? அதே மாதிரி கா. பாருங்களேன், எல்ல தலையில போட்டது மாதிரி, திருப்பி போட்டது மாதிரி. இந்த பக்கம் போடாம திருப்பி லெஃப்ட்ல ரைட்ல இருக்கிறத லெஃப்ட்ல திருப்பி போட்டது மாதிரி. பாருங்க, எழுதக்கூடிய முறையை பாருங்க. ஒரு 1 போடுறீங்க, இடது பக்கம் நகட்டுறீங்க. நகட்டியாச்சு, லெஃப்ட்ல நகட்டியாச்சா? ஓகே. உள்ள ஒரு எஸ் மாதிரி போடுறீங்க. இதான் காஃப். அடுத்த லெட்டர் பாருங்க, லாம். இந்த லாம்ங்கிற எழுத்து இருக்கு பாத்தீங்களா? இது வந்து தூண்டி முள்ளு மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு. ஒரு 1 போடுறீங்க, 1 போட்டு அந்த 1 அப்படியே ஸ்டாப் பண்ணி என்ன செய்றீங்க? ஒரு அரை வட்டம் வரைஞ்சிடுறீங்க கீழே. அதான் லாம். 1 அரை வட்டம். ஆங்கிலத்துல எல், தமிழ்ல சாதாரணமான லா. ஆங்கிலத்துல எல், தமிழ்ல சாதாரணமா லா. அந்த ஸ்லைடை பாருங்க, புரியும். ஸ்லைட்ல கொடுத்துருக்கோம் பாருங்க. உங்க புக்ல பார்க்கணும் சொல்ல 5வது பக்கத்துல பாருங்களேன். புக்லயும் இருக்கும் அது. புக்ல 5வது பக்கத்துல கொடுத்துருக்கோம். சிடில வந்து ஒவ்வொரு ஸ்லைட்லயும் கொடுத்துருப்போம். நீங்க பாருங்க, ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். அடுத்த லெட்டரை பாருங்க, மீம். மீம் ஒரு சின்ன வட்டம் மாதிரி இருக்குது, ஆரமா இருக்கு மாதிரி இருக்குதா? அப்படியே கீழே கொஞ்சம் பெண்டா வளைச்சு இழுத்து நினைச்சிடும். கீழே எழுத்து லெஃப்ட்ல கொஞ்சம் பெண்டா இழுத்து கீழே எழுத்துறோம், ஒரு கோடு போட்டுறோம். மீம். இது ஆங்கிலத்தில் எம்முக்கு சமம், தமிழ்ல இம்முக்கு சமம். அதுக்கு லெட்டர் பாருங்க, நூன். நூன் எப்படி பண்ணிருக்கிறோம்? முக்கால் வட்டம். ரைட்ல இருந்து அப்படியே லெஃப்ட்ல கீழே இறக்குறீங்க, லெஃப்ட்ல போறீங்க, மேலே ஏத்துறீங்க, முக்கால் வட்டம். அந்த முக்கால் வட்டத்தை போட்ட பிறகு மேல ஒரே ஒரு புள்ளி. நூன். இது ஆங்கிலத்தில் என் அப்படிங்கிற எழுத்துக்கு சமமான ஒரு எழுத்து. தமிழ்ல 2 சுழினா அல்லது முதல் எழுத்தா வரக்கூடிய நா, இந்துன்னு எழுதுறோம் இல்லையா? அந்த நா, ஏதாவது ஒரு நாவை போட்டுக்கலாம். நாவுக்கு சமம் இந்த எழுத்து. அதுக்கடுத்து பாருங்க, ஹா. இந்த ஹா எப்படின்னு சொன்னா அடிவத்திலிருந்து வரணுங்க உச்சரிப்பு. ஹா அடிவத்திலிருந்து வரக்கூடிய எழுத்து. சும்மா ஒரு முட்டை மாதிரி தான். அப்படியே பாருங்களேன், ரைட்ல ஆரம்பிக்கிறீங்க, திரும்ப மேல முடிச்சுக்கிறீங்க. ஒரு முட்டை மாதிரி கொஞ்சம் மேல தூக்கி இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கடுத்து லெட்டரை பாருங்க, வாவ். இந்த வாவ் எப்படின்னு சொன்னா ஆங்கிலத்தில் நம்ம ஈ எழுதுறோம் இல்லையா? ஈ. அதை அப்படியே திருப்பி போடுங்க, ஈ. அதான் வாவ். இது பாருங்க, மேல சின்ன ஒரு வட்டம் போடுறோம், அப்படியே ரைட்ல கீழே கொஞ்சம் இழுக்கிறோம், லெஃப்ட்ல கொஞ்சம் பெண்டா அழுத்துறோம். முடிஞ்சதா? வாவ். ஆங்கிலத்தில் வி எழுதிக்கிறலாம், இதுக்கு லெட்டரு டபுள்யூ எழுதிக்கிறலாம். தமிழ்ல வா எழுதிக்கிறலாம். சில நல்லா பாத்துக்குங்க, புக்ல நல்லா பாருங்க, நூல்லையும் பாருங்க, சிடிலையும் பாருங்க. மாறி மாறி பார்த்தா தான் நல்லா புரியும். அடுத்து கடைசி லெட்டர் பாருங்களேன், யா. ஒரு எஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் போடுறோம், போட்டிருக்கா பாருங்க, எஸ் மாதிரி போட்டிருக்கு. அதுக்கடுத்து என்ன செய்யறோம்? அப்படியே லெஃப்ட்ல எடுத்து கொண்டு போறோம், ஒரு சி மாதிரி. சியை கொஞ்சம் கிராஸா போட்டது மாதிரி போட்டாச்சா? கீழே 2 புள்ளி வச்சு பாருங்களேன். சிலையில பாருங்க, சரியா இருக்கா? யா. ஆங்கிலத்துல ஒய் அப்படிங்கிற எழுத்துக்கு சமம், தமிழ்ல யா அப்படிங்கிற எழுத்துக்கு சமம், சாதாரண யாங்கிற எழுத்துக்கு சமம். இப்ப நீங்க எழுதக்கூடிய முறையை பாருங்களேன். யா எஸ் மாதிரி விழுகுதா? சியை கொஞ்சம் கிராஸா போறீங்களா? இதான் மாணவர்களே, இப்போ உங்களுக்கு என்ன செஞ்சா நாங்க வந்து எழுதக்கூடிய முறையை கத்துக் கொடுத்துட்டோம். அதாவது எப்படி இந்த லெட்டர்ஸ் 28 எழுத்துக்களையும் எப்படி எழுதுறது, அந்த முறையை கற்றுக் கொடுத்தாச்சு. அந்த 28 எழுத்துக்கும் ஈக்குவலான தமிழ் எழுத்து என்ன, ஆங்கில எழுத்து என்ன என்ற முறையை சொல்லி கொடுத்தாச்சு. இதை நீங்க உங்க நூல்ல 5வது பக்கத்துல பாருங்க, நூல்ல வந்து 9வது பக்கத்துல பாருங்க. 9வது பக்கத்துல வந்து ஆங்கில எழுத்தோ தமிழ் எழுத்தோ இல்லாம டைரக்ட் அரபு எழுத்து மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? 5வது பக்கத்தை பாத்தீங்கன்னா எந்த எழுத்துக்கு எந்த எழுத்து ஈக்குவல் நீங்க பாத்துக்கலாம். ஓகேயா? இப்ப இதை நீங்க படிச்ச பிறகு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அப்படியே சிடி ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணி ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த எழுத்துக்களை எழுதி பழகுங்க. கொஞ்ச நேரம் எழுதி பார்க்கணும். நீங்க உடனே சிடி அப்படியே போட்டு ஃபுல்லா 2 மணி நேரத்தை பார்த்து முடிச்சிடலாம், 2 மணி நேரத்தை முடிச்சுட்டு நம்ம அரை படிக்க கத்துக்கலாம் நினைச்சீங்கன்னா முடியாது, சாத்தியம் இல்லை. அப்படியே சிடி ஆஃப் பண்ணுங்க, டிவியை ஓரம் கட்டுங்க, போய் உட்காருங்க, ஒரு பேப்பர் எடுங்க, நோட் எடுங்க, எழுதி பாருங்க. அழகா நீ என்ன செஞ்சுக்கலாம், படிச்சிடலாம். அநேகமா நீங்க பாருங்களேன், ஒரு மணி நேரத்துக்குள்ள உங்களால் இந்த 28 எழுத்து எழுத முடியும். நீங்க படிச்சிருங்க கண்டிப்பா. மாணவர்களே, அடுத்து பாருங்க, அதே 9வது பக்கத்துல பாருங்களேன், அலிஃப் ஒரு எழுத்து இருக்குல்ல, அந்த எழுத்து பக்கத்துல என்னன்னு கொடுத்துருக்கோம்? ஹம்சான்னு சொல்லி. இந்த 2 எழுத்தும் உச்சரிப்புல ஒரே எழுத்து தான், 2 எழுத்து வித்தியாசமா இருக்கலாம். ஃப்ரேம்ல பாருங்க, காட்டுறோம். அலிஃப், ஹம்சா. பாருங்களேன்,
அந்த ரெண்டு ஒரே எழுத்துங்க, ரெண்டுமே ஆதான். அது எழுதக்கூடிய இடத்த பொறுத்து எழுதுவோம். இதெல்லாம் இலக்கணம் படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா ரெண்டு ஒண்ணுங்கிற மட்டும் புரிஞ்சுக்குங்க. இதை பார்த்துட்டு நீங்க 29 எழுத்து நினைச்சிடக்கூடாது. மொத்தம் 28 எழுத்து அரபுல. சரிங்களா? அடுத்து போவோம் பாருங்களேன். பயிற்சி, அதாவது பக்கம் 10ல வந்து சில பயிற்சி கொடுத்துருக்குறோம். அந்த பயிற்சியில பாருங்க. அந்த பயிற்சியில் நீங்க செஞ்சா தான் நீங்க சரியா இருக்க முடியும். அதாவது எழுதுறதுக்கு நாங்க ட்ரைனிங் டைம் கொடுத்தோம். இப்ப எழுதுனதுல உங்களுக்கு வந்து நல்லா ட்ரைனிங் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நானு. நல்லா எழுதிருப்பீங்க. எழுதி முடிச்ச அப்புறம் நீங்க என்ன செய்யுங்க, பயிற்சி கொஞ்சம் எழுதுங்க. இந்த பயிற்சி எழுதி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு எழுதுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்கலாம். அதே போல பயிற்சியில வந்து 4வது காலம் பாருங்க, எழுத்து மேல எழுத சொல்லியிருப்போம். நூலை பாருங்க. நூல்ல பார்த்தா தெரியும். 10வது பக்கத்துல சில பயிற்சியெல்லாம் கொடுத்துருப்போம். எழுத்துக்கு மேலே எழுத சொல்லி நூலை வச்சு நீங்க என்ன செய்யுங்க, பென்சில் வச்சு மேலேயே டச் பண்ணுங்க. அதாவது எழுத்து வர்றதுக்காக ஒரு பயிற்சி, சின்ன பயிற்சி இதெல்லாம். அடுத்து 11வது பக்கத்துல பாருங்க. அடுத்து 11வது பக்கத்துல இது முக்கியமான ஒரு பகுதிங்க. அதாவது அரபு எழுத்துக்கள் மொத்தம் 28ன்னு சொல்லி நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். அந்த 28 எழுத்துக்களையும் உங்களுக்கு ஸ்லைடிங் போட்டு காமிச்சு எழுதக்கூடிய முறையெல்லாம் சொல்லி கொடுத்தோம். நூல்லையும் கொடுத்துருக்குறோம். இப்போ இங்க என்ன செய்யறேன்னு சொன்னா, இங்க ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஈஸியா நீங்க கத்துக்கிறதுக்கு ஒரு வழியை கொடுத்துருக்குறோம். 11வது பக்கத்துல பாருங்களேன். பா தா சா. ஸ்லைடு பாருங்க. பா தா சா. புக்லையும் பாருங்க 11வது பக்கத்துல. இந்த மூணும் பாருங்களேன், புள்ளி தான் வித்தியாசம். ஒரு புள்ளி கீழே வச்சா பா, 2 புள்ளி மேல வச்சா தா, 3 புள்ளி மேல வச்சா சா. 3 ஒரே மாதிரி தான் இருக்குது, வித்தியாசம் இல்ல. புள்ளி மட்டும் தான் வித்தியாசம். அடுத்த எழுத்து பாருங்களேன். ஜீம் ஹா ஹா. 3 ஒரே மாதிரி இருக்கா? ஸ்லைடு பாருங்க. புக்லையும் பாருங்க. ஒரே மாதிரி இருக்குது. புள்ளி தான் வித்தியாசம். கீழே ஒரு புள்ளி வச்சா ஜீம், புள்ளி இல்லைன்னு சொன்னா ஹா, மேல ஒரு புள்ளி வச்சா ஹா. புரிஞ்சா? அடுத்து பாருங்களேன். தா தா. தால் தால். இது ரெண்டும் பாருங்களேன், புள்ளி தான் வித்தியாசம். இதுக்கு ஒரு புள்ளி வைக்காம எழுதியிருக்கிறோம், இது புள்ளி வச்சு எழுதியிருக்கிறோம். ரெண்டும் ஒரே வடிவமா எழுதியிருக்கிறோம். அடுத்து பாருங்க. ரா ஜா. இதுலயும் புள்ளி தான் வித்தியாசம். எழுதும் போது ஒரே மாதிரி இருக்கிறோம், புள்ளி மட்டும் வச்சு வித்தியாசப்படுத்துறோம். அடுத்து பாருங்க. சீன் ஷீன். இதுலயும் புள்ளி தான் வித்தியாசம். சீனுக்கு புள்ளி இல்ல, ஷீனுக்கு மேல 3 புள்ளி வச்சிருக்கிறோம். எழுத்து வந்து வடிவம் ஒரே வடிவம் தான். புரியுதா? அடுத்து பாருங்களேன். சுவாது லாது. இந்த சுவாதும் லாதும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் எழுதுறோம். புள்ளி வச்சு தான் வித்தியாசப்படுத்துறோம் ரெண்டையும். அப்ப ரெண்டு எழுத்து ஒரு எழுத்து மேல ஆயிருச்சா? அடுத்த லெட்டர் பாருங்க. தா லா. தா லா. இந்த தாவும் லாவும் ஒரே வடிவத்தில் எழுதுறோம், புள்ளி வச்சு வித்தியாசப்படுத்துறோம். தாவுக்கு புள்ளி வைக்கல, லாவுக்கு புள்ளி வச்சிருக்கிறோம். பாருங்க. அதுக்கடுத்து பாருங்களேன். ஐன் கைன். இந்த ஐனுக்கும் கைனுக்கும் ஒரே மாதிரி தான் எழுத்து வடிவம் இருக்குது. புள்ளி வைக்கிறதுனால எழுத்து வந்து மாறிடுது. மேல ஒரு புள்ளி வைக்கிறதுனால என்ன செய்யுது, எழுத்து மாறிடுது. அடுத்த லெட்டர் பாருங்க. ஃபா காஃப். இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. ஃபாவுக்கு மேல ஒரு புள்ளி வச்சிருக்கிறோம், காஃபுக்கு மேல 2 புள்ளி வச்சிருக்கிறோம். என்ன, காஃப் வந்து கொஞ்சம் குண்டாளி இருக்கிறோம், ஃபாவுக்கு கொஞ்சம் நீட்டமாளி இருக்கிறோம். இதை வந்து நம்ம சிறுசு எழுதணும்னு சொன்னா ஒரே மாதிரி தான் வடிவம் வரும். அதுக்கடுத்து எழுத்துக்களை பாருங்க. காஃப் லாம் மீம் நூன் ஹா வாவ் யா ஹம்சா அலிஃப். இந்த எழுத்துக்கள் மட்டும் தனித்தனியா இருக்குது. ஆக மொத்தம் 28 எழுத்துக்களும் 17 எழுத்த சுருங்கிருது. மொத்தத்துக்கு 17 எழுத்துக்கள் வடிவத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அரபு எழுத்துக்கள் ஒட்டுமொத்த எழுத்துக்களையும் நீங்க படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். அதுக்காக இந்த முறையை நாங்க சொல்லி கொடுத்தோம். சரிங்களா? இதை நல்லா ஒரு டைம் பயிற்சி எடுத்துக்கங்க. பயிற்சி எடுத்துட்டு அடுத்த பாடத்துக்கு வாங்க. அடுத்த பகுதி ஸ்மால் லெட்டர்ஸ், அதாவது சிறிய எழுத்துக்கள். ஆங்கிலத்தில் எப்படி கேபிட்டல் ஸ்மால் எழுதுறோமோ அதே போல அரபுலையும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஸ்மால் இருக்குது. அந்த முறையை நாம கத்துக்கிறோம். அந்த முறையை தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா உங்களுக்கு காலம் போட்டு கொடுத்துருக்கோம். 12வது பக்கத்தில் பாருங்க, முழுசாவே கொடுத்துருப்போம். ஆரம்பத்தில் எப்படி இடம் பெறும், நடுவில் எப்படி ஒரு எழுத்து இடம் பெறும், கடைசியில் எப்படி இடம் பெறும், இந்த முறையை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அதில் முழுக்க 12வது பக்கத்தில் கொடுத்துருக்குறோம். அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் பாருங்களேன். 12வது பக்கத்தில் பாருங்களேன். பா தா சா நூன் யா. இந்த 5 எழுத்துக்களும் சுமார் எழுதும் போது ஒரே மாதிரி இருக்குங்க. ஸ்மால் லெட்டர் எழுதும் போது இந்த 5 எழுத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும். புள்ளி மட்டும் தான் வித்தியாசப்படும். கீழே ஒரு புள்ளி வச்சா பா, மேல 2 புள்ளி வச்சா தா, மேல 3 புள்ளி வச்சா சா, மேல ஒரு புள்ளி வச்சா நூன். இப்படி வித்தியாசப்படும். பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம் நீங்க. இது ஆரம்பத்தில் எழுதக்கூடிய முறை. அடுத்து பாருங்க, நடுவில் எழுதக்கூடிய முறை, கடைசியில் எழுதக்கூடிய முறையை கொடுத்துருக்குறோம். இந்த முறையை நீங்க வந்து
ஒண்ணுக்கு பல முறை நீங்க பார்த்து 12ஆம் பக்கத்தை பார்த்து புக்ல 12ஆம் பக்கத்தை பார்த்து நல்லா எழுதி நீங்க பரீட்சை எடுத்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், இலகுவா இருக்கும். நீங்க பார்த்து பரீட்சை எடுங்க. அதை கொஞ்சம் எழுதுங்க, கஷ்டப்படுங்க கொஞ்சம். கொஞ்ச நேரம் தான், ரொம்ப நேரம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் எழுதுங்க, உங்க இலகுவா புரிஞ்சுக்கிறோம். இதுல ஒரு சுருக்கமான விஷயத்தை மட்டும் சொல்லி காமிச்சுக்கிறேன் உங்களுக்கு. கடைசியில வரக்கூடிய எழுத்து அரபுல பாத்தீங்கன்னா கடைசியா வரக்கூடிய எழுத்து எப்போதுமே கேப்ஸா வரும். ஒவ்வொரு வார்த்தையிலையும் கடைசியில வரக்கூடிய எழுத்து எப்பவுமே அரபுல கேபிட்டல் லெட்டரா தான் வரும், ஸ்மால் லெட்டரா வராது. ஆங்கிலத்துல ஒரு பேராகிராஃப் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம என்ன செய்வோம், கேபிட்டல் ஆரம்பிப்போம். அல்ல ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் நம்ம என்ன செய்வோம், வாக்கியத்தை ஆரம்பிக்கும் போது முதல் எழுத்தை கேபிட்டலா நம்ம எழுதுவோம். அரபு பொறுத்தவரையில ஒவ்வொரு வார்த்தையினுடைய கடைசி எழுத்தும் கேபிட்டலா தான் இருக்கும். அதை நீங்க படிக்கும்போது போக போக தெரிஞ்சுக்கலாம். சரியா? சரி, இப்ப இந்த ஸ்மால் லெட்டர் இருக்குல்ல, அதை கொஞ்சம் எழுதி பயிற்சிடுங்க. கொஞ்ச நேரம் எழுதி நல்லா பயிற்சி எடுத்துட்டு மறுபடியும் பாடத்துக்கு வாங்க. ஸ்மால் லெட்டர் எழுதி முடிச்சிட்டீங்களா? சரி, அடுத்த பகுதி பாருங்களேன். எழுத்துக்களை இணைக்கக்கூடிய முறை, எப்படி இணைக்கிறது, எழுத்துக்களை இணைக்கிறது. இப்ப ஸ்மால் லெட்டர் தனித்தனியா நீங்க எழுதுறீங்க. இந்த லெட்டர்களை எப்படி இணைத்து எழுதுறது, அந்த இணைத்து எழுதும் போது என்னென்ன மாற்றம் ஏற்படுங்கிற ஒரு சின்ன ஒரு குறிப்பெல்லாம் கொடுத்துருக்கிறோம். 13வது பக்கத்தில் நீங்க பார்க்கலாம். அதாவது எழுத்துக்களை இணைத்து எழுதுவதற்கு சில குறிப்புகள் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அந்த குறிப்புல ஒரு குறிப்பு என்ன கொடுத்துருக்கிறோம், ஆங்கிலத்துல முதல் எழுத்து எப்பொழுதுமே என்ன செய்யும், கேபிட்டலா வரும். அரபுல கடைசி எழுத்து கேபிட்டலா வரும். ரெண்டாவது குறிப்பு என்ன கொடுத்துருக்கிறோம், தா. இந்த தா இருக்கு பாத்தீங்களா, தா ஹா இருக்குல்ல, அந்த ஹாக்கு மேல 2 புள்ளி வச்சு அது தா மாதிரி படிக்கப்படும். அது பெண்பாலுக்குரிய அடையாளம். அது தாவா தான் உச்சரிக்கும் போது உச்சரிப்போம் நாம. இது ஒரு குறிப்பு, இணைத்து எழுதும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள். மூணாவது குறிப்பு என்ன, லாமையும் அலிஃபையும் சேர்த்து எழுதுனா இந்த மாதிரியோ அல்லது இந்த மாதிரியோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை கொடுத்துருக்கிறோம். ஸ்லைட் பாருங்க. அதான் அதே முறையில் எழுதணும், பாத்துக்கங்க. அதுக்கடுத்து ஒரு குறிப்பு கொடுத்துருக்க பாருங்களேன். ஒரு அலிஃபு, தாலு, தாலு, ரா, ஜா, தா, வா, வா. வரிசையா பாத்தீங்களா? ஸ்லைட் பாருங்க. இந்த எழுத்துக்களுக்கு என்ன கிடையாது, எப்பொழுதுமே ஸ்மால் லெட்டர்ஸ் கிடையாதுங்க. இதுக்கு ஸ்மால் லெட்டர்ஸ் கிடையாது, கேப்ஸா தான் வரும். எங்க வந்தாலும் சரி, இது ஆரம்பத்துல வந்தாலும் நடுவுல வந்தாலும் கடைசியில வந்தாலும் இது வடிவம் மாறாது. வடிவம் மாறாத எழுத்துக்கள் பாத்துக்கங்க, இது வடிவம் மாறவே மாறாது. அதுக்கடுத்து பாருங்களேன், அலிஃபு, தால், தால், ரா, ஜா, வாவ். இந்த எழுத்துக்களை இணைக்கக்கூடிய முறையை கொடுத்துருக்கிறோம். அதாவது இந்த எழுத்துக்களுக்கு முதல்ல இந்த எழுத்து வந்தாலும் தன்னோட சேர்த்துக்கிறோம். இந்த எழுத்துக்களுக்கு பிறகு வரக்கூடிய எழுத்து என்ன செய்யாது, இந்த எழுத்துக்கள் தன்னோட சேர்த்துக்கிறாது, ஒட்டி எழுதக்கூடாது. இதுக்கு முதல்ல வர எழுத்து என்ன செய்யணும், ஒட்டி எழுதணும். இதுக்கு பிறகு வரக்கூடிய எழுத்து என்ன செய்யக்கூடாது, ஒட்டி எழுதக்கூடாது. முன் இணையும் பின் இணையாது. அந்த முறையை நீங்க பாத்துக்கங்க. சீடியில் கொடுத்துருக்கோம், சிலடை போட்டு பாருங்களேன், தெரிஞ்சுக்கிறோம். ஓகேயா? நோட்ல எழுதுங்க, பரீட்சை எடுங்க. இந்த எழுத்துக்கெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அதாவது சேர்த்து எழுதக்கூடிய முறையை நீங்க தெரிஞ்சுக்குங்க. இப்ப சேர்த்து எழுதுக்கு சில பரீட்சை கொடுத்துருக்கிறோம். அந்த பயிற்சியை நீங்க பாருங்களேன். நூல்ல 14வது பக்கம் பாருங்க. 14வது பக்கம் பாத்தீங்களா? பாருங்க, அதுல பயிற்சி கொடுத்துருக்கிறோம். சில பயிற்சி சுமால கேப்ஸாவும் கேப்ஸ் சுமாலா மாற்றக்கூடிய பயிற்சி கொடுத்துருக்கிறோம். நீங்க என்ன செய்யுங்க, நல்லா உங்களுக்கு ட்ரைனிங் ஆகிறதுக்காக ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டராகவும் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டராகவும் மாத்தி எழுதுங்க. எழுதுனா நல்ல பயிற்சி ஆகிக்கிறோம். அடுத்து அதே 14வது பக்கத்துல கீழே பாருங்களேன், ஒரு பெரிய காலம் இருக்கும். காஃபு, தா, பா, நூன், சாது, ரா, ஃபா, தா, ஹா, இப்படி ஒரு பெரிய ஒரு காலம் இருக்கும். இந்த காலத்தை என்ன செய்யுங்க, நீங்க இந்த ஒரு வார்த்தையில அமைச்சிருக்கிறோம். அந்த வார்த்தை எப்படின்னு சொன்னா ஒவ்வொரு எழுத்து எங்கெங்க இடம் வரும்போது எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக, கூட்டி எழுதும்போது எப்படி எழுதுங்கிறதுக்காக ஒரு முறையை நாங்க கொண்டு வந்திருக்கிறோம், எழுதியிருக்கிறோம், கொடுத்துருக்கிறோம், வார்த்தையில கொடுத்துருக்கிறோம். இந்த வார்த்தைகளை நீங்க என்ன செய்யணும், எழுதணும். எழுதுறதுக்கு முதல்ல சீடியை நல்லா போட்டு பாத்துக்குங்க. ஸ்லைடிங் வரும் உங்களுக்கு. இந்த ஸ்லைடிங்ல பாத்தீங்கன்னா எழுதக்கூடிய முறையெல்லாம் எப்படி இணையுது, ஜாயிண்ட் ஆகுதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு பிரிச்சு காட்டியிருப்போம். அதுலயும் பார்த்தா கலர்ஸ் கொடுத்துருப்போம், நாங்க கலரா கொடுத்துருப்போம். ஒரு லெட்டரையும் தெரிஞ்ச கலர் பிரிச்சு கொடுத்துருப்போம். அது எப்படி சேருதுங்கிற முறையை நீங்க பாருங்க. பார்த்துட்டு நீங்க எழுத ஆரம்பிங்க. பாருங்க, காஃப், தா, பா. பாருங்களேன், இந்த காஃப், தா, பா இப்ப சொன்னமா இல்லையா, பாத்தீங்களா? சிலையில பாத்தீங்களா, காஃப், தா, பா. இந்த காஃப், தா, பா அப்படிங்கிற இந்த 3 எழுத்து எப்படி பிரிஞ்சு இருக்குது, ஸ்மாலா இருக்கும் எப்படி பிரிஞ்சு தனித்தனியா இருக்குது, அடுத்து கேப்ஸா இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற முறைய அடுத்த சிலையில பாருங்க. பாத்துட்டீங்களா? மேல பாருங்க, சேர்த்து இருக்கிறோம். அதுக்கு அடுத்து அந்த ஸ்மால் லெட்டரை பிரிச்சு விட்டுருக்கிறோம். அதுக்கு அடுத்து கேபிட்டலா எப்படி வருங்கிற காமிச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? ஓகே, இது எப்படி ஜாயிண்ட் ஆகி பாருங்களேன். ஸ்லைடு பாருங்க. காஃப், தா, பா. ஜாயிண்ட் ஆகுதா? காஃப், தா, பா.
இதாங்க ஜாயிண்ட் ஆகக்கூடிய முறை. அடுத்த வார்த்தையை பாருங்க. நூன் சாத் ரா. நூன் சாத் ரா. இது கேப்ஸா வரும்போது எப்படி வரும், சுமாலா வந்தா எப்படி வரும், சுமாலா பிரிஞ்சு வந்தா எப்படி வரும் அப்படிங்கிற முறையை காமிச்சிருக்கிறோம். நீங்க சிலையில் பாருங்களேன். மேல வந்து சுமால் லெட்டர் சேர்ந்து வரக்கூடிய முறை. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சுமால் லெட்டர் பிரிச்சு விட்டுருக்கிறோம் தனித்தனியா. அதுக்கு அடுத்து கேபிட்டல் லெட்டரா கொடுத்துருக்கிறோம். இது எப்படி சேருங்கிற பாக்குறீங்களா? பாருங்க. நூன் சாத் ரா சேர்ந்துருச்சா? இதான். அதுக்கு அடுத்து பாருங்களேன். ஃபா தா ஹா. ஃபா தா ஹா. இது சுமாலா இருக்கும்போது சேர்ந்து இருக்கும்போது எப்படி இருக்கு பாருங்க. மேல ஃபர்ஸ்ட் லைன்ல. செகண்ட் லைன் பாருங்க. அதே சுமாலா பிரிச்சு விட்டுருக்கிறோம். சுமாலா பிரிச்சு தனித்தனி எழுதிருக்கிறோம். தேர்ட் லைன் பாருங்க. கேப்ஸா கொடுத்துருக்கிறோம். இது அப்படியே உங்க நூல்ல பாத்துக்குங்க. சிடில வந்து பிரிச்சு கொடுத்துருக்கிறோம். ஃபா தா ஹா இருக்கா? ஜாயிண்ட் ஆகக்கூடிய முறையை பாருங்களேன். ஃபா தா ஹா. ஜாயிண்ட் ஆயிடுச்சா? அடுத்த வார்த்தையை பாருங்க. ஹா மீம் தால். மேல சுமாலா இருக்கு, சேர்ந்து இருக்குது. அடுத்த லைன்ல சுமாலா பிரிஞ்சு தனித்தனியா இருக்குது. மூணாவது லைன்ல கேப்ஸா இருக்கு, அந்த கேப்ஸ் தனித்தனியா இருக்கு. பாருங்க. ஜாயிண்ட் ஆகக்கூடிய முறையை பாருங்களேன். ஹா மீம் தால். அடுத்த வார்த்தையை பாருங்களேன். மீம் ஜீம் யா